Hi guys, welcome to 1 PM Founders again. Guys, ஆக்சுவலா நான் வந்து என் கம்பெனியில வந்து நான் வந்து 3 விஷயம் நான் வந்து ப்ரொவைட் பண்றேன்னு சொன்னேன். சொல்லியிருந்தேனா இல்லையான்னு தெரியல. ஸோ நான் என்னன்னு மறுபடியும் சொல்றேன். ஒண்ணு வந்து ஏஐ சாஸ், இன்னொன்னு வந்து ஏஐயோட ஆப்ஸ், அப்புறம் இன்னொன்னு வந்து ஏஐ ஆட்டோமேஷன் வந்து சொல்லியிருந்தேன் இல்லையா? ஸோ கைஸ் அது என் ஃபோனோட கொஞ்சம் கேட்டுச்சா இல்லையான்னு தெரியல. என்னன்னா ஏஐ ஆட்டோமேஷன்ஸ்ல நம்ம வந்து ஏஐ ஏஜென்ட்ஸ் வந்து நம்ம வந்து பில்ட் பண்ணணும். எப்படின்னா நான் வந்து நிறைய இதுகளை போய் பார்த்தேன். அதாவது ஃப்ளோவித் ஃப்ளோவித் அப்புறம் ஏஜ் டாப்ஸ் இது மாதிரி நிறைய இது போய் பார்த்தேன். முக்கால்வாசி இதில் பெய்டாக தான் இருந்தது. ஸோ எனக்கு வந்து இதை வந்து எப்படி நான் வந்து இது பண்ணுறதுன்னு தெரில. ஐ மீன் எப்படி இதை வந்து ஃப்ரீயாக பண்ணுறதுன்னு தெரில. ஸோ அப்போ நான் வந்து எனக்கு ஒரு அப்டேட் வந்துச்சு. என்னன்னா கூகுள் வந்து இந்த ஓப்பால் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை வந்து அவங்க வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது ஏஐ இது ஆப் பில்டரா? இல்ல. அ கூகுள் ஓப்பால் அப்படிங்கிறது வந்து இந்த NI10 மேக் டாட் காம் இருக்குல்ல, அது மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸ் கிரியேட் பண்ற மாதிரி ஒரு எப்படி சொல்றது டிராக் அண்ட் ட்ராப் ஏஜென்ட் கிரியேஷன் தான் அது. இருங்க காட்டுறேன். ஒரே நிமிஷம். யா build, edit, share AI mini apps using natural language. காய்ஸ் எனக்கு வேற கம்பெனில வேற நைட் ஷிஃப்ட் போட்டாங்க. வா ராதனையா இருக்கு. எப்படி சொல்றது? பாத்தீங்களா? நீங்க வந்து இங்க வந்து இந்த மாதிரி காய்ஸ் எனக்கு ஒண்ணு சொல்லுங்க. ஏன் இது இந்தியாவுக்கு மட்டும் வந்து இந்த எந்த ஏயும் சரி இந்தியாவுக்கு மட்டும் வந்து அப்ரூவ் பண்றதுக்கு லேட் பண்றாங்கன்னு தான் எனக்கு உண்மையா தெரியல. எல்லாம் மற்ற கண்ட்ரி மாதிரி இருந்தா எல்லா ஏஐ டூல்ஸும் எடுத்து யூஸ் பண்ணி காட்டிடுவேன். ஐ ரியலி ஹேட் தட். இது இது என்ன கருமம் தான் தெரியல bro. என்ன கருமம் தான் தெரியல. ஐ ஹோப் சம்திங் went wrong. ஸோ ஓகே. இன்னைக்கு நான் வந்து எதுக்காக இந்த வீடியோவை நான் வந்து கிரியேட் பண்றேன் அப்படின்னா, இன்னைக்கு நம்ம வந்து NI10 ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் உங்களுக்கு வந்து தெரியும்னு நினைக்கிறேன். ஐ மீன் NI10 ஒர்க் ஃப்ளோ இது மாதிரி. NI10 அப்படிங்கிறது என்னன்னா, நீங்க வந்து ஒரு விஷயத்த நீங்க வந்து அது நீங்க வந்து ஆட்டோமேட் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ உங்களுக்கு வந்து இந்த நீங்க இப்போ லெட்ஸ் சே நீங்க வந்து இப்போ கம்பெனிக்கு போறேன்னு வச்சுக்கலாம். எனக்கு வந்து இந்த டைம்ல இந்த கண்டென்ட்டை அது வந்து போஸ்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க வந்து சொல்லிடுறீங்க. ஸோ அந்த என்ஐடன் வந்து இந்த டயத்துல அதுவே ஆட்டோமேட்டிக்கா ரன் பண்ணி கன்டென்ட் எடுத்து அது வந்து வீடியோவா ஜென்ரேட் பண்ணா என்ன வேணா நீங்க வந்து வீடியோ ஜென்ரேட் பண்ணி அங்க இந்த கிளிப்பை போட்டு இங்க இருந்து அந்த கிளிப்பை போட்டு ஒரு நல்ல எடிட் பண்ண வீடியோவா நல்ல டிஸ்கிரிப்ஷனோட சாட் ஜிபிடில அதே ஆட்டோமேட்டிக்கா கிராப் பண்ணி அதை ஆட்டோமேட்டிக்கா உங்க யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு அது போஸ்ட் பண்ணி விட்டுரும். யூடியூப் அக்கௌண்ட்டுக்கு எல்லாத்துக்கும் போஸ்ட் பண்ணி விட்டுரும். நீங்க எதுல ட்ரிகர் பண்ணி வச்சிருக்கீங்களோ. ஸோ சிம்பிளா இதுதான் வந்து என்ஐடன், இந்த மேக்.காம், அப்புறம் இந்த ஜாப்பியர் இந்த மாதிரி டூல்ஸ் எல்லாம் பண்றது. இன்னைக்கு நம்ம வந்து என்ஐடன் மட்டும் எப்படி இது பண்றோம்னு பார்க்கலாம். ஓகேவா? ஆக்சுவலா என்ஐடன் வந்து பெய்ட்னு நினைக்கிறேன் guys எனக்கு தெரிஞ்சு. நான் என்ஐடன் போறேன். என்ஐடன் நான் என்ஐடன் நான் இப்போதான் வந்து ஏஐ ஆட்டோமேஷன்ஸ் கிட்டே இப்போதான் வர்றேன். கெட் ஸ்டார்டர் ஃப்ரீன்னு இருக்கு. ஆனா இங்க பாருங்க ஸ்கேலபிள் பிரைசிங் இருக்கா? பாருங்க கழுத்தடி ஓட்டுறாங்க. மாசம் இது ஏறிட்டு இருக்கு. எவன்கிட்டடா இருக்கும் இவ்வளோ காசு? அ பாருங்க ஒரு ஷேர்டு ப்ராஜெக்ட் கான்டெக்ஸ்ட் அன்லிமிட்டெட் யூசர்ஸ் ஃபாரம் சப்போர்ட் ஸ்டார்ட் ஃப்ரீ ட்ரையல். ஸோ இப்படி வந்துச்சு கைஸ். ஸோ எனக்கு வந்து உங்களுக்கே தெரியும் யார்கிட்ட ஆஸ் அ சோலோ ப்ரோக்ராமரா யார்கிட்ட காசு இருக்கும்? யாரும் காசு கொடுத்து எதுவும் வாங்கணும்னு முயற்சி பண்ண மாட்டோம். முடிஞ்ச அளவுக்கு 90% அப்படி பண்ண மாட்டோம். ஸோ அதனால எனக்கு இது வந்து ஃப்ரீயா யூஸ் பண்ணணும்னு ஒரு கெட்ட எண்ணம் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். சரி இத நான் எப்படி நம்ம வந்து ஃப்ரீயா இன்ஸ்டால் பண்றோம்ன்னு பார்க்கலாம். முதல்ல அதுக்கு நமக்கு தேவைப்படுறது வந்து டாக்கர்.
ஸோ டாக்கர்னா என்னன்னா, டாக்கர்ன்றது வந்து ஒரு கண்டெய்னர் பிளாட்ஃபார்ம் இங்க போட்டிருக்கீங்க பார்த்தீங்களா? ஆக்ஸலரேட்டட் கண்டெய்னர் அப்ளிகேஷன் டெவலப்மென்ட் அப்படின்னு. கண்டெய்னர் அப்டின்னா என்னடா? கண்டெய்னர்னா எல்லாத்தையும் எடுத்து அதுக்குள்ளேயே போட்டு வச்சுக்க அப்படின்னு கேட்டா, கிட்டத்தட்ட அப்படிதான். என்னன்னா, நான் இப்போ உங்களுக்கு வந்து எப்படி சொல்றது? ம் எனக்கு வந்து இப்போ நான் வந்து கேட்கிறேன். எனக்கு வந்து ஆ ஒவ்வொரு பொருளா நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கணும். அதாவது இப்போ ஒவ்வொரு பொருளா இன்ஸ்டால் பண்ணிட்டே இருக்கணும்னா, எப்படியா சொல்லி புரிய வைக்கிறது? ஆ இப்போ இது எனக்கு வந்து இப்போ நான் வந்து ஆர்டர் பண்றேன். ஓகேவா? சும்மா சிம்பிளா சொல்றேன். இப்போ எனக்கு வந்து என்னன்னா, நான் வந்து எனக்கு மொபைல் சார்ஜரு, மொபைலு, அப்புறம் அப்புறம் என்ன வரும் கூட? ஓடிஜி இது இந்த 3ம் வந்து நான் வந்து தனித்தனியா ஆர்டர் பண்றதுக்கும், ஒண்ணா ஆர்டர் பண்றதுக்கும் வித்தியாசம் இருக்கு. கரெக்ட்டா? இத வந்து தனித்தனியா ஆர்டர் பண்ணா எனக்கு வந்து டைம் வேஸ்ட் ஆகும். ஓகேவா? டைம் வேஸ்ட் ஆகும். ட்ராக் பண்றதுக்கும் லேட் ஆகும். ட்ராக் பண்றத விடுங்க. டைம் வேஸ்ட் ஆகும். அங்க இங்கயும் நான் போய் தேடிட்டு இருக்கணும். தேடி தேடி ஒவ்வொன்னா வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிருக்கணும். கரெக்ட்டா? இதே கண்டெய்னர் அப்படின்னா, அந்த 3 விஷயத்தையும் ஒரே பாக்ஸ்குள்ள போட்டு அவன் வச்சுருவான். டாக்கர் வந்து வச்சுருவான். ஒரே பாக்ஸ்குள்ள போட்டு வச்சுருவான். இந்தாடா இதான் இந்த கண்டெய்னரு அப்படின்னு. நாம வந்து அந்த கண்டெய்னர் மட்டும் டவுன்லோட் பண்ணிட்டா போதும். உங்களுக்கு அந்த 3 விஷயமும் ஒரே இடத்துல கிடைச்சிடும். அதாவது அந்த நீங்க வந்து ஒவ்வொன்னா போய் இன்ஸ்டால் பண்றதுக்கு பதிலா, நீங்க இது வந்து பல்க்கா இன்ஸ்டால் பண்ணிடுறீங்க. அவ்வளோதான். சிம்பிளா உங்களுக்கு புரியிற மாரி சொல்லணும்னா, இதுதான். சரி இப்போ வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணலாம். சார்பு இருக்கு. சரி போட்டோம். இந்த டாக்கர் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம், அதுல இந்த டாக்கர வச்சு நீங்க அ இப்போ N8 தான் இன்ஸ்டால் பண்ண போறேன். நீங்க N8 நீங்க வந்து ஆஃப்லைன்லயே ஹோஸ்ட் பண்ணிக்கலாம். ஐ மீன் நீங்க வந்து நீங்க N8 இப்ப நீங்க நெட் யூஸ் பண்ணி உள்ள போய் எடுக்குறீங்க இல்லையா? ஆனா, இந்த ஒரு டைம் நீங்க அந்த N8 கண்டெய்னர வந்து நீங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா போதும். நீங்க அத வந்து ஆஃப்லைன்ல அப்படியே நீங்க வந்து யூஸ் பண்ணிக்கலாம். காட்டுறேன் எப்படின்னு. கைஸ் இது வந்து கேக்குதா? இல்ல ஃப்ரேம்ஸ் ஏதாவது ட்ராப் ஆகுதா? ஏதாவது நீங்க கமெண்ட்ல ஏதோ போடுங்க. போட்டீங்கன்னா தான் எனக்கு தெரியும். சரி நம்ம வந்து இதுக்கப்புறம் வேற ஏதாவது நான் எப்படி சொல்றது? வேற ஏதாவது போல அது மாரி பர்மிஷன் கேக்குது. அட்மினிஸ்ட்ரேஷன் பர்மிஷன் கேக்குது. அலோ குடுத்துருங்க. அலோ குடுத்துட்டு இது குடுத்துருங்க. அலோ விண்டோஸ் கண்டெய்னர்ஸ் யூஸ்ட் டு திஸ் இன்ஸ்டாலேஷன் குடுத்துருங்க. கைஸ் எனக்கு தெரிஞ்சு இது வந்து WSL வந்து டவுன்லோட் பண்ண சொல்லணும்னு நினைக்கிறேன். WSLனா ஒண்ணும் இல்ல. விண்டோஸ் சப்சிஸ்டம் ஃபார் லினக்ஸ். அதாவது நீங்க லினக்ஸ வந்து நீங்க வந்து விண்டோஸ்லயும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த சப்சிஸ்டம் வச்சிருந்தீங்கன்னா. பெரிய இதெல்லாம் ஒண்ணும் இல்ல கைஸ். நீங்க வந்து விண்டோஸ் ஆல்ட் சாரி விண்டோஸ் ஆல்ட்ன்ற பாருங்க. விண்டோஸ் பட்டன் அழுத்துங்க. பவர் ஷெல் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். உங்களுக்கு அட்மினிஸ்ட்ரேஷன் ஆக்சஸ் கேட்கும். எஸ் குடுத்துருங்க. எஸ் குடுத்துட்டு WSL 2 கோலன் இன்ஸ்டால்னு போடுங்க. பார்த்தீங்களா? அது அவ்வளோதான். அதே கேட்குது பாருங்க. டவுன்லோடிங் உபுண்டு அப்படின்னு. அது டைமிங் கைஸ். அதுக்கு முன்னாடி டாக்கர் பார்ப்போம். டாக்கர் இன்ஸ்டால் ஆயிட்டு இருக்கான். பேக்கிங் பைட்ஸ். கைஸ் அடுத்து என்ன மாதிரி வீடியோ வந்து அடுத்த வீடியோல வந்து நான் கிட்டப் அதாவது என்ன சொல்றது? ரீசெண்டா ஜெமினி ப்ரோ 3.1 ப்ரோவும் கிளாட் கிளாட் ஓப்பஸ் 4.6ம் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. ஓகேவா? என்னன்னா ரெண்டுமே வந்து பெய்டு வெர்ஷன்ஸ். ஸோ அதை நம்ம வந்து எப்படி ஃப்ரீயா இது பண்றதுன்னு நம்ம பார்க்கலாம். சரி இப்போ வந்து என்னோட என்னோட யூசர் நேம் இருக்குது நான் சென்ட் பண்ணி கொடுத்துக்கிறேன். அப்புறம் பாஸ்வேர்டு வந்து நீங்க போடுறது தான் நியூ பாஸ்வேர்டு. ஆனால் ஞாபகம் வச்சுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. நான் சிம்பிளா போடுறேன். என்னடா பாஸ்வேர்டு காட்டல அப்படின்னு பார்க்காதீங்க. பாஸ்வேர்டு விழுந்திருக்கு. அதுவும் செக்யூரிட்டி பர்பஸ்க்காக அதே ஹைட் ஆயிருக்கு. அவ்வளோதான். அவ்வளோதான் பாஸ்வேர்ட் அப்டேட் சக்ஸஸ்ஃபுல்லி. இப்போ வந்துருச்சுங்களா? நெக்ஸ்ட் இப்போ நீங்க இதில் வந்து கமெண்ட்ஸ் போடுங்க.
பாஸ்வேர்ட் கேட்குது. ஓகேவா கைஸ்? இப்போ வந்து லினக்ஸ் வந்து நம்ம கம்ப்யூட்டர்ல இருக்கு, ரன் ஆயிட்டு இருக்கு. எப்படி உபுண்டு யூஸ் பண்ணிக்கலாம், இல்ல விர்ச்சுவல் மிஷின்லயும் நீங்க போட்டு யூஸ் பண்ணிக்கலாம். என்ன வேணா பண்ணிக்கலாம். ஆனா WSLங்கிறது வந்து சிம்பிளா உங்களுக்கு வந்து ஈஸியா நீங்க விண்டோஸ் டெர்மினலே யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளவுதான். மத்தபடி பெருசாலாம் எதுவும் இல்ல. ப்ளஸ் இந்த டாக்கர் இன்ஸ்டால் ஆகுமா ஆகாதுங்களா? உடைச்சிட்டுங்களா? சார் தெரிஞ்சது அவ்வளோதான், இன்ஸ்டால் ஆயிடுச்சு. இது EXE ஃபைல். இதை நம்ம தொடக்கூடாது. இங்க இருக்கு பாத்தீங்களா, டாக்கர் டெஸ்க்டாப் அப்படின்னு ரெண்டு வச்சிருந்தேன். நீங்க வந்து டாக்கர் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் ஒரு டைம் ரீஸ்டார்ட் பண்ணிருங்க. ஓகேவா? நான் வந்து என்னால் வந்து ரீஸ்டார்ட் பண்ண பண்ண முடியல. ஏன்னா வீடியோ ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கேன். மறுபடியும் அது வந்து ரச்சை ஆயிரும். வேண்டாம். அதனால இப்படி போட்டு அடுத்து நீங்க வந்து உங்களோட ஏதோ கிரெடென்ஷியல்ஸ் வச்சு சைன் இன் பண்ணிக்கோங்க. நான் வந்து என் கெட்டப் வச்சு நான் சைன் இன் பண்ணிக்கிறேன். ப்ளஸ் நீங்க வந்து இதுல வந்து ஒரு டைம் நீங்க வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டு நீங்க வந்து ஒரு டைம் உங்க நெட்டை வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணி நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிட்டா போதும். அதாவது நீங்க ஒரு டைம் நெட்டை கொடுத்து டவுன்லோட் பண்ணிட்டா போதும். மற்றபடி அது ஆயிக்கும். கைஸ் இங்க வந்து இப்போ நான் வந்து WSL இன்ஸ்டால் பண்ணதுனால அது உள்ள போயிருக்கு. நீங்க வந்து WSL அப்படி இன்ஸ்டால் வந்து பண்ண சொல்லி கேட்டுச்சுன்னா அங்கேயே அது கமாண்டும் குடுத்துரும். நீங்க வந்து அந்த கமாண்ட காப்பி பண்ணி பவர் ஷெல்ல வந்து ரன்னர்ஸ் அட்மினிஸ்ட்ரேட்டர் குடுத்து, அப்ப நீங்க அத வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. WSL இன்ஸ்டால் பண்ணிட்டு இங்க ட்ரை அகைன் இருக்கும். ட்ரை அகைன் குடுத்தீங்கன்னா மறுபடியும் வந்துரும். ஓகேவா? இப்ப டைரக்ட்டா இமேஜஸ் போங்க. சர்ச் இமேஜஸ் டூ ரன்ன்னு இருக்கா? குடுங்க. N8N அப்படின்னு போடுறேன். இங்க வருது பாத்தீங்களா? எத்தனை இருக்கு பாருங்க. ஆல் ஒன்று ஓகே. எம்சிபி N8N அது இல்ல. இங்க N8N IO/N8N அப்படின்னு இருக்கு பாத்தீங்களா? வெரிஃபைட் கோட் இருக்கு பாத்தீங்களா? அங்க போயிட்டு ரன். இல்ல கைஸ், அங்க போயிட்டு புல் குடுக்கணும். புல் குடுத்தீங்கன்னா என்ன ஆகும்னா, ஆ அந்த கண்டெய்னரோட அந்த கண்டெய்னரோட டீட்டெயில்ஸ் அதான் சொன்னேன்ல இப்போ அந்த சார்ஜரு, மொபைலு அதெல்லாம் வந்து அது வந்து எடுக்கும் அங்கருந்து. புல் குடுத்தீங்கன்னா, இல் அதான் கைஸ் புல் குடுத்தீங்கன்னா, இழு அப்படின்ட்டு இருக்குல்ல தமிழ்ல. அத இழு அப்படின்னு அந்த கண்டெய்னர் வந்து அது வந்து எடுத்துக்கும். அவ்வளோதான். கண்டெய்னர் எடுத்து நம்ம லேப்ல வந்து அது வந்து இன்ஸ்டால் பண்ணி விடும். அவ்வளோதான். மத்தபடி வேற எதுவும் இல்ல கைஸ். கைஸ் என்னோட ஆடியோ வந்து கேக்குதா? இங்க ஆடியோ கேப்சர் ஆகுதுன்னு காட்டுதா? நான் கேக்குதா இல்லையான்னு தெரியல. அப்புறம் இது N8N வந்து கிரியேட் பண்ணிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, இது புல் ஆகட்டும் நான் அதுதான் சொல்றேன். என்னன்னா, எட்ஜ் போய்க்கோங்க. போயிட்டு கிளாட் ஏஐ அப்படின்னு சொல்லிட்டு கிளாடு, ஜெமினி என்ன வேணா யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க ChatGPT கூட யூஸ் பண்ணிக்கலாம். பிரச்சனை இல்ல. நான் வந்து கிளாட் யூஸ் பண்றேன். ஏன்னா கிளாட் வந்து எப்படி சொல்றது? எனக்கு புடிச்ச மாடல்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து நேத்தே வந்து ஒரு query வந்து கேட்டு வச்சேன். எனக்கு இது மாரி ஒரு N8 ஏஜென்ட் வந்து வேணும். கிரியேட் பண்ணி குடு அப்படின்னு சொல்லிட்டு. சேர்ஸ்ல வந்து பார்க்குறேன். ஆ நான் கேட்டிருக்கேன் பார்த்தீங்களா? இத வந்து கன்டென்ட் இத வந்து எடுத்து போட்டு கிவ் மீ த ஜேசன் ஃபைல் ஃபார் ஜேசன் ஃபைல தான் நம்ம வந்து N8ல தூக்கி போட்டா, அது வந்து அப்படியே எப்படி சொல்றது? கன்டென்ட் ஒர்க் ஃப்ளோவே அப்படியே வந்துரும். ஓகேவா?
ஸோ நான் என்ன கேட்டிருந்தேன், கிவ் மீ த ஜேசன் ஃபைல் ஃபார் திஸ் ஒர்க் ஃப்ளோ விச் கண்டெய்ன்ஸ் த கன்டென்ட் கிரியேஷன் ஒர்க் ஃப்ளோ அப்படின்னு போட்டிருக்கேன். ஆக்சுவலா அது வந்து மல்டி, அதாவது ப்ராம்ப்ட் வந்து கரெக்ட்டா குடுக்கல. போய் அவசரத்துக்கு குடுத்து வச்சிருக்கேன். நீங்க இப்படி சொன்னீங்கன்னா, அது வந்து இது மாரி அது ஆர்டிஃபேக்ட்ஸ யூஸ் பண்ணி, அது ஜேசன் ஃபைல் வந்து ரெடி பண்ண ஆரம்பிச்சுரும். இந்த ஜேசன் ஃபைல் நீங்க இங்க இங்க இது பண்ணி இங்க டவுன்லோட் அப்படின்னு போட்டீங்கன்னா, அது வந்து உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆயிரும். ஜேசன் ஃபைல்ல டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் நீங்க எங்கேயாவது இது மாரி வச்சுக்கோங்க. எங்கேயாவது உங்களுக்கு தெரியிற இடத்துல வச்சுக்கோங்க. வச்சுட்டு டவுன்லோட் ஆயிடுச்சான்னு பார்ப்போம். காய்ஸ் இங்க பாருங்க. இது வந்து புல் பண்ணி ரன், இதைத்தான் நம்ம வந்து புல் பண்ணி ரன் பண்ணோம். என்ஐடி நான் இப்போ கீழே வந்துருச்சு பாருங்க. லேப்டாப் சிம்பிள் போட்டிருக்கு பார்த்தீங்களா? அப்படின்னா இது வந்து நம்ம கிட்ட வந்து ஆஃப்லைன் இருக்குன்னு அர்த்தம். இப்போ ரன் கொடுங்க. ஆப்ஷன்ஸ் நீங்க தேவைன்னா நீங்க போர்ட் மாத்திக்கலாம். போர்ட் ஹோஸ்ட் வந்து மாத்திக்கலாம். இல்லை பேர் பேர் மாத்தினா கூட மாத்திக்கலாம். எனக்கு அது எதுவும் தேவையில்ல. இப்போதைக்கு நான் உங்களுக்கு காட்டுறதுக்காக தானே பண்றேன். அதனால அது எனக்கு தேவையில்ல. ஸோ இப்படி இது பண்ணிட்டு இங்க கண்டெய்னர்ஸ் இருக்கு பார்த்தீங்களா? கண்டெய்னர்ஸ்குள்ள போனீங்கன்னா இங்க இருங்க guys. இங்க அது வந்து லோக்கல் ஹோஸ்டோட இது கொடுக்கணும். லைசன்ஸ் கார்டு இஸ் நாட் இன்ஸ்டாலைஸ்ட். வெயிட் பண்ணுங்க. இப்போ இது கொடுத்தீங்கன்னா ஒரு கிளிக் பண்ணீங்கன்னா வந்துடும். இப்போ இங்க வந்து லோக்கல் ஹோஸ்ட்ல ரன் ஆகுது பாருங்க. லோக்கல் ஹோஸ்ட் 5678 அப்படிங்கிறது ரன் ஆகுது. காட் ஒரு எரர் கார்டு guys. என்ன எரர்னு தெரியல. வெயிட் பண்ணுங்க ஒரு நிமிஷம். போர்ட் வேணா மாத்திக்கணும். ஓகேவா? நான் 3000 கொடுக்குறேன் போர்ட்டு. இல்லையே போர்ட் மாறலையே. ஏதோ ஏதோ கரெக்டாக பண்ணல நாம. வேற வேற கிட்டத்தட்ட வந்துருச்சு. வேற ஏதோ எரர். Waiting is starting up. Please wait and continue. வெயிட் பண்றேன்டா மாணி. அவ்வளோதான் கைஸ் வந்துருச்சு. இப்போ நம்ம வந்து நம்மளோட இமெயில் இதெல்லாம் கொடுத்து லாகின் பண்ணிக்கலாம். பாஸ்வேர்ட் வந்து போட்டுக்கிறேன். பாஸ்வேர்ட் போட்டுட்டு வந்துருச்சு பார்த்தீங்களா? அவ்வளோதான். அப்படின்னு எல்லாம் கொடுத்துருங்க கைஸ். அவ்வளோதான். இங்க கேக்குது பார்த்தீங்களா? கெட் பெய்ட் ஃபியூச்சர்ஸ் ஃபார் ஃப்ரீ ஃபார் எவர் அப்படின்னு வந்து பார்த்தீங்களா? இதைத்தான் சொன்னேன். நான் வந்து ஃப்ரீயாக வந்து உங்களுக்கு வந்து எடுத்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ வந்து சென்ட் மீ ஃப்ரீ லைசன்ஸ் கீ அப்படின்னு சொல்லிட்டு கிளிக் பண்ணிட்டு இந்த யூசேஜ் பிளான் இருக்குல்ல, இதுக்குள்ள போங்க. போயிட்டு வெயிட் பண்ணுங்க. போயிட்டு ஜிமெயில் இருக்குல்ல, ஜிமெயிலுக்கு போயிட்டு
உங்களுக்கு இங்க வந்து கீ குடுத்துருப்பாங்க. அத வந்து ஆக்டிவேட் பண்ணிட்டு, நீங்க வந்து கீய போட்டீங்கன்னா, அது வந்து உள்ள போயிரும். எனக்கு ஏற்கனவே கிடைச்சிருக்கு இங்க. ஏற்கனவே இருக்கு. இப்போ இன்னொரு மெசேஜ் வரும். யுனைட்டட்லருந்து இன்னொரு மெசேஜ் வரும். லிங்க் எடுத்து காட்டுறேன். வந்துச்சு பார்த்தீங்களா? யுனைட்டட் அப்படின்னு. ஸோ இதான் நம்ம லைசென்ஸ் கீ. இத காப்பி பண்றோம். இங்க போறோம். என்டர் ஆக்டிவேஷன் கீன்னு இருக்கு. தூக்கி போடுறோம். ஆக்டிவேட். அவ்வளோதான் கைஸ். லைசென்ஸ் ஆக்டிவேட்டட். யுவர் ரெஜிஸ்ட்ரேஷன் இஸ் சக்சஸ்ஃபுல்லி ஆக்டிவேட்டட். அவ்வளோதான். நம்ம வந்து அங்க அங்க சொன்ன மாரி ஃப்ரீ ஃபார் எவர் நம்ம லைசென்ஸ் அப்படின்னு. இப்போ இங்க ஸ்க்ராட்ச் குடுத்து, இங்க பிளஸ் ஐகான் இருக்கா? ஓ! ஓகே, ஓகே. இரு ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம், ஒரு நிமிஷம். எங்க இருக்கு? ம், ம். இருங்க கைஸ் ஒரு நிமிஷம். ஆட் ஃபர்ஸ்ட் இல்ல, இல்ல. இங்க இருக்கு கைஸ் கண்டுபிடிச்சிட்டேன். இம்போர்ட் ஃப்ரம் ஃபைல்ன்னு இருக்கு பார்த்தீங்களா? இங்க ஃபைல கிளிக் பண்ணி, நான் கிரியேட் பண்ண அந்த ஜேசன் ஃபைல் நான் தான் சொன்னேன்ல கிளாட்ல போய் கிரியேட் பண்ணி டவுன்லோட் பண்ணி வச்சேன் அப்படின்னு. அத கிளிக் பண்ணி ஓப்பன் குடுத்தீங்க அப்படின்னா, அவ்வளோதான் வந்துருச்சு. ஆனா இதுல இன்னும் இன்னொரு விஷயம் இருக்கு கைஸ். நீங்க வந்து இப்போ ஜெனரேட் வீடியோ இருக்கா? இல்ல ஹேஜன்ல ஜெனரேட் பண்ணது இருக்கா? நீங்க இங்க இங்க இப்படி கிளிக் பண்ணி, நீங்க அதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் ஃபில் பண்ணணும். இதுக்கான டீட்டெயில்ஸ் மட்டும் நீங்க ஃபில் பண்ணி ஓகே, ஓகேன்னு குடுத்தீங்கன்னா, அவ்வளோதான் உங்களோட ஏஐ ஆட்டோமேஷன் வந்து ரெடி ஆயிரும். அப்ப நீங்க இத வந்து நீங்க பார்த்தீங்கன்னா, இங்க ஃப்ரம் ஷெட்யூல் ட்ரிக்கர்ன்னு இருக்கா? நீங்க வந்து ஸ்கெட்யூல் பண்ணி வச்சுட்டீங்கன்னா, அது வந்து அந்த டைம்ல அதுவே வந்து ஜெனரேட் பண்ணிக்கும். இங்க இருக்கு பார்த்தீங்களா, ஏஐ கன்டென்ட் ஆட்டோமேஷன் அவுட்டர் க்ளோனிங். ஸோ இப்படிதான் கைஸ் நம்ம வந்து ஒரு ஏஐ ஏஜென்ட் வந்து நம்ம வந்து கிரியேட் பண்றோம் யூசிங் n8n அண்ட் n8n இஸ் நவ் ஃப்ரீ நவ். ஓகே. ஓகே கைஸ். உங்கள நான் அடுத்த வீடியோல பார்க்குறேன். அது வரைக்கும் பாய். காப்பி போட்டுறாதீங்க.